தேவன் முன்குறித்த காரியங்கள் ஒன்றும் தடைபட்டு போகும். இல்லையா? அதான் சொல்றது, நீ நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறார். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற காரியங்கள் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பு, அந்த ஞானஸ்தானம், அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நம்ம இன்னும் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இல்லையா? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இருப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த 4 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதம் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 27வது சங்கீதம், அதனுடைய 14வது வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தையும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து நடத்துவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கொடுத்த பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்னவா, நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். இல்லையா? தேவனாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை காத்திரு என்கிற ஒரு வார்த்தை. இல்லையா? நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படுகிறதா இருக்கு. எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாருன்னு தெரியாது. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவர் நேற்று தினத்தில் நான் உட்கார்ந்து தியானித்து எழுதும் போது ஆண்டவர் எதுக்கு இந்த இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அதனால மெசேஜ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு படுத்திருக்கும் போது ஒரு 11:30 மணிக்கு எனக்கு கால் வந்து சாரதாம்மாவுடைய பொண்ணு கால் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு முடியல, ஒரு பார்க்க முடியுமா அப்படின்னு. அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 12:15 எனக்கு ஒரு 12:30 மணிக்கு எனக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1 மணிக்கு எனக்கு கால் வருது. அவங்க மருமகன் கால் பண்ணாரு, சாரதாம்மா இது மாதிரி தவறிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த வசனம் எனக்கு நைட்டு எந்திரிக்கும் போது எனக்கு இந்த வசனம் கர்த்தர் காத்திரு இறுதிக்கு ஸ்திரப்படும். இல்லையா? ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போகும். இல்லையா? நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம், இது போன்ற காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் நம்முடைய இருதயம் கலங்காமல் ஸ்திரத்தோடு இருக்கும்படியாக நீ தேவனுக்கு காத்திரே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு முன்பாகவே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில நாம் யாருக்கு காத்திருக்கிறோம்? இந்த நாட்களில, இந்த மாடர்ன் உலகத்துல நாம் யாருக்கு காத்திருக்கிறோம்? வாலிப பையனை போய் கேட்டா நீ யாருக்காக காத்திருக்கிறனா, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் காத்திருக்கேன்னு சொல்லுவோம். இதே ஒரு ஏஜ் இருக்கிறவங்க பையனிடத்துல போய் கேட்டா என் பெற்றோருக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுவேன். பெற்றோரிடத்துல போய் கேட்டா நான் என் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா விசுவாசிகளாய் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் யாருக்காக காத்திருக்க வேண்டுமா? கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நடத்துகிற மாத்திரமல்ல, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும். சங்கீதக்காரன் அழகா சொல்றான், தாவீது எப்படியா, நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், அவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார், திடமானதா இருந்து நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன். இல்லையா? தாவீது சொல்லும் போது ஏன் இந்த வசனம் சொல்லுனா, அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா கஷ்டங்களிலும் நடுவில் ஆண்டவரை தான் நம்பி இருந்தார். ஆண்டவரை தான் நம்பின, மனுஷனை நம்பல, மனுஷனை நம்பவே இல்லை. தாவீது ஆண்டவருக்கு தான் காத்திருந்தான். யுத்தத்துக்கு போகும்போது தாவீது யுத்தத்துக்கு போது கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். சொல்றாரு 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, நீ முசுக்கட்ட செடியுடைய அந்த செடியில் இருக்கிற நுனியின் இறைச்சலை கேட்டு யுத்தத்துக்கு போயிடுச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து தாவீது போன இடங்கள் எல்லாம் ஆண்டவர் தாவீதுக்கு ஜெயத்தை. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய குடும்பங்களில் நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவர். ஒரு 3 காரியங்கள் நான் சுருக்கமாய் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பெரியவராக. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன நமக்கு நடக்குமா? முதலாவது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அபிஷேகத்தினாலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். அதுதான் முக்கியமானது. ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் காக்கிலும் அபிஷேகம் நமக்கு முக்கியமானது. பரிசுத்த அபிஷேகம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அது எப்படி கிடைக்கும் என்று சொன்னா தாகத்தோடு இருக்க வேண்டும். யோபேல் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவர் என்று சொன்னார். தாகத்தோடு வந்தீங்க ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்புங்க என்று சொல்லி தாகத்தோடு வந்தீங்கன்னா ஆண்டவர். மூன்றாவது, வருகைக்கு நாம் காத்திருக்கிறது. வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நிச்சயத்தோடு நாம் காத்திருக்கிறது. 3 காரியங்கள். ஒன்று, முதலாவது என்னவா? ஆசீர்வாதம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிக்கும் போது, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். யார் பொறுமையா காத்திருந்தாரா? ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யாரு பொறுமையா காத்திருந்தாரா? ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். 13வது வசனம் வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, எங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வாசிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதுல 1 to 4 வசனம். தேவன் ஆபிரகாம் அழைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இடத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரே வார்த்தை, உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு நாம் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்படு என்று சொன்ன போது ஆபிரகாம் என்ன செய்யறாரா? ஒரு வார்த்தை மறு உத்தரவு சொல்லல. நாம் சொன்னபடியே ஆண்டவர் அழைத்த போது கடந்து வந்தார். சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு 75 வயது. 75 வயசுல ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை அழைத்துக் கொண்டு, தன் சகோதரனாக இருக்கிற லோத்தை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போறான். குழந்தை இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்துங்க. அவர் புறப்படும் போது 2 பேர் தான், லோத்து மனைவி, இவங்க மட்டும். ஆனா ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. புறப்படும் போது வயசு 75 வயது தன் தேசம் விட்டுட்டு போனான், குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியதை ஆபிரகாம் விசுவாசி. அல்லேலூயா. சொன்னவர் சொன்னபடி செய்வார் என்கிற அந்த பொறுமை ஆபிரகாமுக்கு இருந்தபடியால் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது மறு உத்தரவு பேசாமல் அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகும்போது 15ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னவா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வீட்டு விசாரணைக்கு ஒருவரும் இல்லையே என்று சொன்னபோது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னவா? அப்பொழுது கர்த்தருடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
எப்படி பிள்ளையே இல்லை, ஆபிரகாமுக்கு பிள்ளை 75 வயதிலிருந்து கிளம்பி நேரா வராரு. இங்க சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் சொன்ன போது, பின்னும் ஆபிரகாம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று சொன்ன போது சொல்றாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. யாரு? இப்ப பிறக்கிற குழந்தை உனக்கு சுதந்திரவாளி இல்ல, சாரால் மூலியமாய் உனக்கு கொடுக்கப்படும் குழந்தையே உன் வீட்டுக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி கர்த்தர் சொன்ன போது அவர் வீடு அழைத்து கொண்டு வரான். நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன என்று சொல்லு. அல்லேலூயா. நட்சத்திரத்தை யாராவது எண்ண முடியுமா? அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பு என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதாங்க பொறுமையா காத்திருந்தான். பொறுமையா எத்தனை வருஷம்? 75 வயதுல வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி. எப்ப நடந்தது? 100 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 99 வயதுல மீண்டும் தரிசனமாகிறார். நீ நடந்து கொண்டு உத்தமனா இருந்துச்சு. 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது எப்போவா? 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1லிருந்து வாசிக்கும் போது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்திருந்தார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். அல்லேலூயா. வீட்டுக்கு சுதந்திரவாளி வந்தாச்சா? அங்க சுதந்திரவாளி இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் சொல்றான். ஆண்டவர் 100 வயதாக போது ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறான், அதுதான் ஈசா. அல்லேலூயா. தான் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறது இல்ல, நம்ம தான் பொறுமையா காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தான் தேவனுடைய வார்த்தைக்கு பொறுமையாய் காத்திருக்கிறது இல்ல. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆபிரகாம் எப்படி பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நம்மளும் பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு காத்திருக்கிறது மிகவும் அவசியம். இல்லையா? இப்போ நம்ம போறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பஸ்ஸுக்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறோம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்கிறோமா? பஸ்ஸே வரல, பஸ்ஸுக்காரனை திட்டாவது நம்ம பஸ் ஏறோமா? ஆனா சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருக்கு காத்திருக்கிறது மாத்திரம்தான் நம்ம விசுவாச மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லையா? சர்ச்சுக்கு வான்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டம், சர்ச்சுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, விஷயங்களை சொல்லு, நீ ஆலயத்துக்கு வரும்போது நடையை காத்துக்கொள். இல்லையா? நீ ஒரு நடையை காத்துக்கொள். நீ ஆலயத்துக்கு போகிற அந்த பயத்தோடு நீ கடந்து வரும்போது நீ நடக்கிற நடை, நீ பேசுகிற வார்த்தை எல்லாவற்றையும் காத்துக்கொள் என்று சொல்லி இங்க சொல்றாரு, ஆபிரகாம் காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது காரியம், காத்திருக்கும் போது என்ன நடக்குதா? கர்த்தர் அபிஷேகத்தை தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். யாருக்காக காத்திருந்தானா? பேதுருவுக்காக காத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொர்நேலியு என்ற மனுஷன் இருந்தான். அவன் இத்தாலிய பட்டாளத்தில் இருக்கிற ஒரு அதிபதி. அவன் அங்க இருக்கும்போது அவன் தேவ பக்தி உள்ளவன், ஜெபிக்கிறவன், தான தர்மங்களை பண்ணுகிறவன் சொல்லி 2வது வசனம். அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணும் போது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி, நீ யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவை அழைத்து கொண்டு வா, அவன் வந்து உனக்கு சகலவற்றையும் போதிப்பான் என்று சொல்லி. இந்த தரிசனத்தை கண்ட கொர்நேலியு 2 பேர் அனுப்பி யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்புறாங்க. யோப்பா பட்டணத்துக்கு போகும்போது பேதுருவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. பசியா இருக்குது, மேல் வீட்டில் உட்கார்ந்து இருக்காரு, வானம் திறக்கப்படுகிறது, ஒரு வலை துப்பட்டி ஒரு இறங்குது, அதுல சகல விதமான மிருகங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அடுத்த விஷயம் இல்ல, தீட்டுள்ளதை நான் புசிக்க மாட்டேன்னு சொன்ன போது, நான் படைத்ததை நீ எப்படி தீட்டுவது என்று சொல்லி அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது பேதுருவை தேட 2 பேர் அங்க வராங்க. வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனம். சந்தேகப்படாதே,
பார்த்தோம் ஆபிரகாம் சந்தேகப்படாமல் கிளம்பினாரு. இங்க பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அனுப்புனேன், நீ சந்தேகப்படாம அவங்களோட போ என்று சொன்னபோது அவங்க வந்தவங்களை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு எல்லாவற்றையும் அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து மறுநாளிலே கிளம்பி போறான். மறுநாளிலே போகும்போது எங்க போறான்னா கொர்நேலியுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறார் பேதுரு. வரும்போதுதான் இங்க அவர் என்ன பண்றாராம், கொர்நேலியு தான் மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தாரையும் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அங்க பேதுருவுக்காக காத்திருக்கிறாங்க. வந்தா என்ன நடக்கும் சொல்லி அவங்களுக்கு தெரியாது. தூதன் சொல்லிட்டா பேதுருவை கூப்பிட்டுவான், பேதுரு வந்து உங்களுக்கு சொல்லும் போது எல்லாம் நடக்கும். ஏன்னு தெரியும், ஆனா காத்திருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அந்த கூட்டத்தார் காத்திருக்கிறாங்க. கொர்நேலியுடைய வார்த்தைக்கு அந்த கூட்டத்தார் காத்திருக்கிறாங்க பேதுரு வர வரைக்கும். பேதுரு வந்த போது அந்நிய சொல்றாரு 28-29 யூதர்கள் வந்து அந்நிய ஜாதியோட கலக்கக்கூடாது, இது வந்து பிரமாணம். அவர்கள் நோக்கி அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனின் தீட்டுள்ளவர் என்று அசுத்தன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்து இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று சொன்ன போது கொர்நேலியு தன் கண்ட தரிசனத்தை பேதுருக்கு சொல்றார். பேதுருக்கு சொன்ன போது அங்க பேதுரு சொல்றாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. 34வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேச தொடங்கின உடனே அங்க நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால் 44வது வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வாசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. எந்த வசனம்? தேவனுடைய சுவிசேஷ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் மேல, அந்த கூட்டத்தார் மேல, காத்திருந்த ஜனங்கள் மேல அபிஷேகம் இறங்கினது. வானம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தின் வல்லமையினால் அவர் இறங்கினார். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் காத்திருக்கும் போது அபிஷேகத்தை கத்த தருகிறார். தாகத்தோடு இருக்கும் என்று சொன்னார், வாஞ்சையோடு இருக்கும் என்று சொன்னார், அபிஷேகத்தை தருகிற தேவன் அவர் நம்மோடு கூட. அங்கு காத்திருந்த அனைத்து ஜனங்கள் மேலும் அவன் நல்லவன் கெட்டவன் என்று சொல்லலாம் பார்க்கல. தாகத்தோடு ஒரு கூட்டம் வந்திருக்குது. கொர்நேலியை அழைத்திருக்கிறான், கொர்நேலியுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, சிநேகிதர் இருக்கிற உறவினர் எல்லாரும் இருக்கிறாங்க. அங்க நல்லவன் கெட்டவன் இன்னொரு சொல்லி இல்ல, எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்க காத்திருக்கிறாங்க. காத்திருந்த போது ஆவியானவருடைய அபிஷேகம் அங்க இறங்கிறது. இல்லையா? தேவ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம், காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் புது பலனை தருகிறார். ஏசாயா புத்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். இப்படி கர்த்தருக்கு காத்திருவருக்கு புது பலன். இங்க கர்த்தருக்கு காத்திருந்தாங்க, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, நம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கும் போது, குடும்பத்தை கர்த்தர் புதிய பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் கர்த்தர் நிரப்பி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். வருகைக்கு நாம் காத்திருக்கிறது எப்படி இருக்க வேண்டுமா? ஆசீர்வாதம் எல்லாம் ஓகே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் ஒரு வருகைக்கு அனுதினமும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 13 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க அவர் வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். அபிஷேகம் எண்ணெய் குறைஞ்சு போகவே கூடாது, அக்கினியின் தீவெட்டி குறைஞ்சு போகவே கூடாது. 10 கன்னிகைகள் ஒப்பாக ஆண்டவர் அங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றார். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு
மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. 10 கன்னிகை ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறாரு. 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, ஆனா எண்ணெய் என்கிற அபிஷேகம் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் சரி, ஆண்டவர் 3வது ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அபிஷேகம், எண்ணெய். வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, நாம் ஆயத்தமாவதற்கு, அனுதினமும் ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவியத்தில் வாழ்வதற்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி தவறான வழியில் நடக்காதபடிக்கு அவர் வருகைக்கு நாம் காத்திருக்கிறதுக்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு ஆவியானவர் மிகவும் முக்கியமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களிலும் எண்ணெயை கொண்டு போகும். அல்லேலூயா. புத்தி இல்ல, எண்ணெய் இல்லை. புத்தி இருக்குது, எண்ணெய் இருக்கு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் புத்தி உள்ளவர்களாய் அபிஷேகத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், உங்களுடைய அபிஷேகத்தின் எண்ணெய் குறைந்து போகாதபடிக்கு, உங்கள் அபிஷேகத்தின் வல்லமை குறைந்து போகாதபடிக்கு அனுதினமும் அதை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறதா இருக்கு. இல்லையா? இங்க நடந்த சம்பவம், அந்த மணவாளன் 10 பேர் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து என்ன நடக்குதா, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரில சத்தம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கலுங்க. ஆண்டவருடைய வருகை எப்ப வேணா நடக்கலாம், எப்ப எந்த நிமிஷத்துல வேணா நடக்கலாம். இங்க நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டான போது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தன்னோட அபிஷேகத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். காத்திருந்த ஜனங்களுடைய அந்த 10 கன்னிகைகளும் காத்திருந்தார்கள் மணவாளனுக்கு. வந்த சத்தம் கேட்ட உடனே 10 பேர் எந்திரிச்சிட்டாங்க. எண்ணெய் கொண்டு வந்தவர்கள் 5 பேர் என்னவா, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்கள் நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, இதோட சரி, அபிஷேகம்ங்கிற எண்ணெய்க்குள்ள, அபிஷேகம்ங்கிற அந்த இதுக்குள்ள வரவே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், போதும், நான் எப்படியும் போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகக்கூடாது. அடுத்த சம்பவம், புத்தியுள்ளவர்கள் பிரிவுத்திரம் அப்படி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளும். இவங்க போகும்போது ஆண்டவர் வந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, 5 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். வருகைக்கு காத்திருந்து ஆயத்தமா இருந்த 5 பேரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம் வருகைக்கு காத்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, அடுத்து என்ன, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீவெட்டிக்கு உண்டான, நான் தீவெட்டி என்னோட, நான் தீவெட்டியா இருக்கிறேன், நான் எரிய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எண்ணெய் முக்கியம், எனக்கு எண்ணெய் அவசியம். அந்த எண்ணெய் யாரு? அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். என் வாழ்க்கையில அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போதுதான் என்னுடைய தீவெட்டி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். இல்லை என்று சொன்னால் புத்தி இல்லாத கன்னிகள் போலதான் இருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை, புத்தியுள்ள கன்னிகளாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். புத்தியுள்ளவர்களாய் வருகைக்கு நாம் காத்திருப்போம், வருகைக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள சீக்கிரமாய் வரப்போம். இல்லையா? இந்த காலை வேளையில கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். கொர்நேலியு இந்த குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள் என்று சொல்லி காத்திருந்தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இங்க 10 கன்னிகள் 5 பேர் புத்தியுள்ளவர்களாய் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள், வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் வருகைக்கு காத்திருக்கிற, உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில சொன்னப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு காத்திருக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவர்.
ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளான அனுபவத்துக்குள்ளான நான் வரல ஆண்டவரே, என்னை நிரப்புங்க என்று சொல்லி தேவசபத்தில் ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவரை அபிஷேகித்து வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆடலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, காத்திருக்கிற கிருபையை தாங்க, காத்திருக்கிற அனுபவத்தை தாங்க. ஜெபத்திலும் உங்களுடைய வார்த்தைக்கும் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகள் எங்களை நடத்தும்படியாக உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.